வணக்கம். என் பேர் பிரபாகரன். நேற்று நம்ம 6th ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தோம் இல்லையா? ஹிஸ்ட்ரியில் வரலாறு என்றால் என்ன. இன்னைக்கு 6th 2வது பாடம் மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி. குரங்கிலிருந்து தான் மனிதன் உருவானான் அப்படின்ற கான்செப்ட், அதன் பேர் தான் பரிணாமம். அந்த பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா மானுடவியல். அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? ஆந்த்ரோபாலஜி. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இந்த ஆங்கில வார்த்தைகள் பெரும்பாலும் ஒன்று கிரேக்கம் அல்லது லத்தீன் மொழி சொல்லிலிருந்து தான் பெறப்பட்டதாக இருக்கும். அப்போ ஆந்த்ரோபாலஜி அப்படின்ற ஆங்கில வார்த்தை ஆந்த்ரோபாஸ் மற்றும் லோகோஸ் அப்படின்ற 2 கிரேக்க வார்த்தைகள்லேருந்து பெறப்பட்டது. அதற்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஆந்த்ரோபாஸ் அப்படின்னா மனிதன், லோகோஸ் அப்படின்னா எண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம். பூமி உருவானது பெருவெடிப்பு கொள்கையின் அடிப்படையில் உருவாச்சு. பெருவெடிப்பு கொள்கைனா என்ன சார்? சூரியன்லேருந்து வெடித்து சிதறின ஒரு சின்ன துகள் தான் நம்ம இருக்கக்கூடிய பூமி. உள்பகுதி வெளிப்பகுதி ரெண்டுமே நெருப்பு கோலமாக இருக்குது. நாளடைவில் மழை தொடர்ச்சியாக பொழிவின் காரணமாக மேற்பரப்பு குளிர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் தோன்றுச்சு. அது ஒரு தனி கான்செப்ட். அப்போ அந்த பூமி உருவானது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி சார்? 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாகி இருக்கு. மனிதன் நடக்க ஆரம்பிச்சு எத்தனை ஆண்டுகள் சார் ஆகுது? 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படி நடந்து நடந்து அவன் இந்த பூமி முழுக்க பரவனது 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி. மனிதன் விவசாயம் சொல்லப்படக்கூடிய வேளாண்மை செய்ய கற்றுக்கொண்டது 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. நாகரிகம் உருவானது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. உலகத்திலேயே 3.5 மில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒரு மனிதனுடைய காலடி தடம் கண்டறியப்பட்ட இடம் கிழக்கு ஆப்பிரிக்கா, தான்சானியா. அடுத்து பிரான்ஸ்ல லாஸ்காஸ் அப்படின்ற இடத்துல குகைகளில் வாழ்ந்த மனிதனுடைய தொல்லியல் சான்றுகள் மற்றும் பாறை ஓவியங்கள் கிடைச்சிருக்கு. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தனித்துவமான பண்பு என்ன சார்? குகைகளில் வாழ்ந்தவங்க இறந்தவங்களை புதைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. அடுத்து இங்கே வாழ்ந்த மனித இனக்குழுக்களை சில வகைகளை பிரிச்சிருக்காங்க. அதில் முதல் வகை பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரலோபிதிகஸ். அந்த மனித இனக்குழு உருவான இடம் கிழக்கு ஆப்பிரிக்கா. சார் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தனித்துவமான பண்பு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்க கற்றுக்கிட்டவன் அவன் தான். அடுத்து ஹோமோ ஹெஃபிலிஸ் அப்படின்ற மனித இனக்குழு வாழ்ந்த இடம் தென்னாப்பிரிக்கா. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தனித்துவமான பண்பு என்ன சார்? நம்ம குரங்குல இருந்தாலும் நம்ம டெவலப் ஆகிறோம். குரங்குக்கும் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வால். அந்த வால் எப்போ நம்ம நடக்க ஆரம்பிச்சோமோ அப்பயே அந்த வாளுடைய தேவை இல்லாமல் போச்சு. நம்ம உடம்புல பல 100 ஆண்டுகளாக ஒரு உறுப்பை பயன்படுத்தாமல் இருந்தோம்னா அது நம்ம உடம்பை விட்டே போயிருன்றதுக்கு சிறந்த உதாரணம் தான் வால். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, குரங்குடைய தாடைக்கும் நம்மளுடைய தாடைக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்குது. நம்மளுடைய தாடை நீட்சி குறைவாக இருக்கும். அந்த தாடை நீட்சி குறைவான மனித இனக்குழு ஹோமோ ஹெஃபிலிஸ். கருவிகளை பயன்படுத்த கற்றுக்கிட்டவன் அவன் தான். ஹோமோ எரெக்டஸ் அப்படின்றவங்க வாழ்ந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய பகுதிகளில் வாழ்ந்தாங்க. நேராக நிமிர்ந்த மனிதன் அவன் தான். நெருப்புடைய பயன் தெரிஞ்சவன் அவன் தான். அடுத்து நியாண்டர்தால். ஐரோப்பா மற்றும் ஆசிய பகுதிகளில் வாழ்ந்த மனித இனக்குழு அவங்க தான். யுரேசியா அப்படின்னு கூட சொல்லலாம். வேட்டையாடுதலில் பின்தங்கி இருந்தால் இறந்தவர்களை புதைக்கக்கூடிய பழக்கம் அவங்ககிட்ட இருந்துச்சு. நீ நியாண்டர்தால் அப்படின்ற வார்த்தை வரும்போது ஒரு 2 விஷயம் உங்களுக்கு சொல்லலாம்னு ஷேர் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். நம்ம இந்தியாவில் எடுக்கப்பட்ட ஃபஸ்ட்டு 3D ஃபிலிம் பார்த்தீங்கன்னா மைடியர் குட்டிச்சாத்தான். அது மலையாளத்தில் எடுத்து தமிழில் வெளியிட்டாங்க. அதனால் டைரக்ட் தமிழ் ஃபிலிம் கிடையாது. மலையாளத்துலேருந்து தமிழுக்கு டப் பண்ணி வெளியிட்டோம். தமிழ் எடுக்கப்பட்ட முதல் 3D ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அம்புலி. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரர் ஒருத்தர் இந்திய பெண்ணை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துவார். அந்த ஆய்வின் பெயர் நியாண்டர்தால் பரிசோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அந்த படம் பார்த்தீங்கன்னா அது ஞாபகம் வச்சுங்க. அந்த நியாண்டர்தால் தான் இது. அடுத்து குகைகளில் வாழ்ந்த மனித இனக்குழுவின் பெயர் சொல்லியிருந்தேன், குரோமக்னான்ஸ். எங்கே சார் வாழ்ந்தாங்க? பிரான்ஸில் வாழ்ந்தாங்க. அடுத்து பீக்கிங் மனிதன் அப்படின்ற இனக்குழு வாழ்ந்த இடம் சீனா. ஹைடல்பர்க் மனிதன் அப்படின்ற இனக்குழு வாழ்ந்த இடம் லண்டன். சரி, இவ்வளோ சொல்லிட்டீங்க. மனிதனுடைய விலங்கியல் பெயராக இருக்கக்கூடிய ஹோமோசேப்பியன்ஸ் பற்றி சொல்லலை சார். அந்த ஹோமோசேப்பியன்ஸ் உருவான இடம் ஆப்பிரிக்கா. மனிதன் உருவான இடம் நம்பப்படக்கூடிய ஆப்பிரிக்கா தான் ஹோமோசேப்பியன்ஸ் உருவான இடம். அங்கே உருவான மனித இனக்குழு தான் உலகம் முழுக்க பரவுறாங்க. சுயமாக சிந்திக்க தெரிந்த மனிதன் இவன் தான் சார். இதில் வரக்கூடிய முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இது தவிர அவங்க எத்தனை லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி உருவானாங்க, இந்த மாதிரி சில தகவல்லாம் இருக்குது. நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கணுன்றதுக்காக இந்த மாதிரி சிம்பிளாக சொல்லியிருக்கேன். அடுத்து ஆதி காலத்தில் மனிதனுடைய முதன்மையான தொழில் என்ன சார்? வேட்டையாடுதல். வேட்டையாடி மிருகங்களுடைய மாமிசங்களை பச்சையாக சாப்பிட்டான். எப்போ நெருப்பை கண்டுபிடிச்சானோ அந்த நெருப்பை கண்டுபிடிச்ச பிற்பாடு அதை என்ன செய்கிறான் அப்படின்னா ஹீட் பண்ணி சாப்பிட்றான். அந்த நெருப்பை கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா சிக்கிமுக்கி கல்லை உரசி தான் நெருப்பை கண்டுபிடிச்சான். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் சிக்கிமுக்கி கல்லை யூஸ் பண்ணாமல் தீப்பெட்டியை யூஸ் பண்ணாமல் சிக்கிமுக்கி கல்லை மட்டுமே யூஸ் பண்ணி நெருப்பை உருவாக்கக்கூடிய பழக்கம் நீலகிரியில் வாழக்கூடிய பழங்குடியின மக்கள்கிட்ட இருக்குது. அடுத்து மனிதனுடைய முதல் தரமான கண்டுபிடிப்பு என்ன சார்னா சக்கரம். சார் பகல் நேரங்களில் மனிதன் தன்னை பாதுகாத்துக்குவான் சார். இரவு நேரங்களில் தன்னை எப்படி பாதுகாத்துக்கிட்டான்? குகைகளில் போய் வாழ்ந்தான். அப்படி குகைகளில் வாழ்ந்த மனித இனக்குழு ஏற்கனவே சொல்லிட்டேன், குரோமக்னான்ஸ் அப்படின்னு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 750 குகைகளில் 500க்கும் மேற்பட்ட குகைகளில் பாறை ஓவியங்கள் காணப்படுது. அப்படி காணப்படக்கூடிய இடங்களில் சில முக்கியமான இடங்கள்: கீழ்வளை விழுப்புரம் மாவட்டம், விஸ்லம்பட்டி மதுரை மாவட்டம், மாவடைப்பு மற்றும் குமுதிபதி கோவை.
அடுத்து பொறிவரை அப்படின்றது கரிக்கியூரில் இருக்குது. கரிக்கியூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியில் இருக்குது. அடுத்து விளைச்சலுக்கு ஏற்ற மண் பார்த்தீங்கன்னா வளமான மண், பண்டல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ.